அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னை வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக அற்புதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க ஷெஃப் புஷ்பலதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபிஸ் நீங்க சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கறி தோசை. ஓகே. சிக்கன் ரோஸ்ட். சூப்பர். சோ இன்னைக்கும் வந்துட்டு நல்லா ஆரவாரத்தோட அற்புதமான தடபுடலான எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சோ அப்படி ரெசிபிஸோட புஷ்பலதா அவர்கள் வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் கறி தோசை. ஓகே. கொத்துக்கறி தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொத்துக்கறி, சீரகம், சோம்பு, வெங்காயம், தோசை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ சீரகம், சோம்பு கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே. கொஞ்சமா சோம்பு. ஓகே. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். கறி தோசைங்கிறது நார்மலா நம்ம சுடுற தோசையில மசாலா தோசைன்னு பண்ணுவோம். உள்ள மசாலா வச்சு இதுல வந்து நம்ம கொத்துக்கறியை வச்சு அதுல ஒரு மசாலா மாதிரி பண்ணிட்டு அதை வந்து தோசையில நடுவுல வச்சு பண்ண போறோம். ஓகே. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து தக்காளி. இப்போ ஒரே பாத்திரத்துல 2 இடத்துலயும் சமைக்கலாம். ஒண்ணு வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொன்னையும் வதக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சூப்பர். இப்போ வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். இது கூடவே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நான் ஒரு பக்கம் மட்டும் வதக்குறேன். இந்த பாதி வெங்காயத்தை இந்த பக்கமே வச்சுக்கிறேன். இது வந்து சீக்கிரம் சமைக்கிறதுக்கான வழி. ஓகே. நம்ம இந்த வெங்காயம் வதக்குனது கூட இப்ப மசாலாக்களை சேர்த்து வதக்கிடலாம். ஓகே. மசாலால ஃபர்ஸ்ட் மல்லித்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் போட்டுட்டு இதை இந்த பக்கம் வதக்கி விடுவோம். இது கொஞ்சம் வதங்கும் போதே இதையும் வதக்கிட்டு ஓரமா தள்ளிடுவோம். இதுல இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணாக்கிடலாம். ஓகே. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாலாம் வாசனைக்கு தான். கருவேப்பிலை. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரமா வதக்கிட்டோம். இது வதக்கியாச்சு. இப்ப இது கூட வந்து கொத்துக்கறியை போட்டுடலாம். அது கடையில கேட்டா அவங்களே கொத்தி இந்த மாதிரி பொடி பொடியா பண்ணி தந்துடுவாங்க. அது வீட்டுல வந்து நல்ல ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஓகே.
நல்லா கீமா வந்து மசாலாவோட கலந்துட்டு இருக்காங்க. கலந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி போதுங்களா? இந்த தண்ணி போதும். இதை வந்து நம்ம ட்ரையா நல்லா வதக்கிட்டு அதுல தண்ணியே இல்லாம நல்ல கெட்டியா எடுத்து வச்சுக்க போறோம். ஓகே. அதுக்காக கொஞ்சமா தண்ணி போட்டா போதும். வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சா அது சீக்கிரம் வந்துடும். மேம், இப்போ கறி எந்த லெவல்ல இருக்குன்னு பாப்போமா? பார்க்கலாம். அநேகமா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு. ஓகே. நல்லா இன்னும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவ்வளவுதான் கறி தோசைக்கு உள்ள வைக்கிற மசாலா. ஓகே. இதுல ஃபைனலா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். ஓகே. கொஞ்சமா கரம் மசாலா பவுடர் தூவியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, இப்ப நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து இப்படியே சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம். ஓகே. சப்பாத்தி இப்போ வந்து பிரெட் சாண்ட்விச் பண்றதுனா கூட இதை நடுவுல வச்சு சாண்ட்விச் பண்ணலாம். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸா ஒரு ஃபில்லிங். இதை இறக்கி வச்சுட்டு இப்போ தோசைக்கல் வைக்கலாம். தோசைக்கல் சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. ஓகே. மாவு எடுத்து தோசையா ஊத்தலாம். தோசை ஊத்திட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலா எடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா நடுவுல மட்டும் ஒரே ஒரு ஸ்ட்ரீக், ஒரே ஒரு லைனாவும் போட்டுக்கலாம். இல்ல வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுனாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே. அது நம்ம இஷ்டம். ஒரு சிலருக்கு வந்து மசால் தோசை மாதிரி நடுவுல வச்சு சுருட்டி கொடுத்தா பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பொடி தோசை மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா பிடிக்கும். இந்த கறி தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த மசாலா உள்ளேயே இருக்கு. இது வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை திருப்பி போடலாம். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பாத்தீங்களா அதுல எப்படி நல்லா அழகா ஒட்டிக்கிச்சு. இதை நீங்க சூடா சாப்பிட்டுடுங்க. தேங்க்யூ மேம். என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசம் மேம். ஊர் சைட்லாம் இந்த தோசை கறி வந்து அப்படி செய்வாங்க சூப்பர்பா. சின்ன சின்ன கடையில கூட நல்லா செய்வாங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவையில வந்து செஞ்சு கொடுத்தீங்க. அண்ட் நிறைய நேரமும் நீங்க வந்து எடுத்துக்கல. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. கறி தோசை செய்யும் முறை: கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், சோம்பு, வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வதக்கவும். நன்கு வதங்கியதும் தேவையான அளவு உப்பு மற்றும் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கடைசியாக கழுவி எடுத்து வைத்த கொத்துக்கறி சேர்த்து நன்கு கிளறவும். கறி வேக வைக்க தேவையான அளவு
தண்ணீர் சேர்த்து கிளறி மூடி வேக வைக்கவும். கறி வெந்ததும் சிறிது கரம் மசாலா, கொத்தமல்லி சேர்த்து கிளறி இறக்கவும். அடுப்பில் தோசைக்கல் வைத்து கல் சூடானதும் அதில் தோசை ஊற்றி அதன் மேல் வேக வைத்த கறியை தடவி இருபுறமும் வேக வைத்து பரிமாறினால் கறி தோசை தயார். ஓகே வீவர்ஸ், புஷ்பலதா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரெசிபியா இந்த தோசை கறி எப்படி செய்யறது அப்படின்றத செஞ்சு காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.